2026 எங்களுக்கானது. எந்த அரசாங்கம் பெண்களை பாதுகாக்கவில்லையோ அந்த அரசாங்கம் வீட்டுக்கு போக வேண்டும். உங்களுக்கான தோல்வியை எழுதிக் கொள்ளுங்கள் என்றுதான் நான் சொல்ல முடியும். தமிழகத்தை போற்றுவோம், தமிழகத்தை வெல்வோம் என்பதுதான் எங்கள் தாரக மந்திரமாக இருக்கிறது. முருகன் மாநாட்டை பார்த்து எவ்வளவு பயப்படுகிறீர்கள் என்றால் அதுவே நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து பயப்படுகிறீர்கள் என்பதுதான். நிச்சயமாக மதுரையில் கூடுவோம், முருகனை கும்பிடுவோம், தமிழகத்தை போற்றுவோம், தமிழகத்தை வெல்வோம் என்பதுதான் எங்கள் தாரக மந்திரமாக இருக்கிறது. எந்த அரசாங்கம் பெண்களை பாதுகாக்கவில்லையோ அந்த அரசாங்கம் வீட்டுக்கு போக வேண்டும். நிச்சயமாக தோற்க போகிறீர்கள். 2026 எங்களுக்கானது. பொறுத்த மட்டில் 10 லட்சம் கோடி ரூபாய்க்கான மதிப்பான சேவைகள் தமிழகத்திற்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் தமிழகத்திற்கு ஒன்று செய்யல என்று பொய் பிரச்சாரத்தை இன்னைக்கு எல்லா விதத்திலுமே இன்னைக்கு உதாரணத்திற்கு எடுக்க வேண்டும் என்றால் கீழடி இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தியதே மரியாதைக்குரிய பாரத பிரதமர்னாலதான். நீங்க ஆட்சி செய்யும் போது கீழடிக்கு நீங்க அதிகமா நிதி ஒதுக்கல. கீழடியின் தொன்மைத்தன்மை தெரிந்தது பாரத பிரதமரின் ஆட்சியில தான். ஆனா இன்னைக்கு ஒரு அதிகாரிய டிரான்ஸ்பர் செய்தாங்கன்றதுக்காக அது இயல்பாக நடைமுறைப்படி நடக்க வேண்டியதை உடனே மத்திய அரசு தமிழர்களுக்கு எதிராக நடை போடுகிறது என்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைப்பது மட்டும் இல்லாமல் விஞ்ஞான பூர்வமாக இது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னா ஏதோ அரசியல் கட்சி கருத்து மாதிரி அதெல்லாம் தேவையில்லை என்று ஸ்டாலின் சொல்கிறார். அதை தெரியாமல் இப்படி நீங்க எதை எடுத்தாலும் அரசியலாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். 5 முறை ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க. எய்ம்ஸ் மாதிரி ஒரு மருத்துவமனை நீங்க கட்டி இருக்கிறீங்களா? நீங்க 20 ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய ஆட்சியில் பங்கெடுத்துக் கொண்டீர்கள். தமிழகத்துக்கு எய்ம்ஸ் வரணும்னு நினைச்சீங்களா? அது எய்ம்ஸ் வரணும்னு நினைக்கல, கீழடி அகழ்வாராய்வு நடக்கணும்னு நினைக்கல. ஆனா பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்ததெல்லாம் குறை கூறி கொண்டிருப்பீர்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை சொல்லிக் கொள்கிறேன். 2026 உங்களுக்கான தோல்வியை எழுதிக் கொள்ளுங்கள் என்றுதான் நான் சொல்ல முடியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 80 வயது மூதாட்டி பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாகப்படுகிறார். 8 வயது குழந்தை பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாகப்படுகிறார். வயது வித்தியாசம் இல்லாமல் தமிழகத்தில் பாலியல் பலாத்காரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கே பாதுகாப்பு இருக்கிறது? இது மிக வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்று. காவல்துறையினருக்கு பாதுகாப்பு இல்லை. காவல்துறை சூறையாடப்பட்டிருக்கிறது, காவல் நிலையம். அதே மாதிரி ஒரு காவல்துறையை சார்ந்தவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது இந்த துறையை வைத்திருக்கின்ற முதலமைச்சர் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். பாஜக சமத்துவமா ஆனா 3 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு பேரணியில தலைவர் சும்மா சொன்னாரு பாஜக அந்நிய நாட்டு மாதிரி தான் அவர் மாறி இல்ல. பால் கனகராஜ் யாருன்னு நான் கேட்கிறேன். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அந்நிய நாட்டவரை பார்த்து நடத்துகிறது என்றால் தென் சென்னையில நான் போட்டி போட்டேன். அதே மாதிரி வட சென்னையில அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது மட்டுமல்ல, எங்க கட்சியின் துணை தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். திருமாவளவன் நாங்க 2 பேரும் உட்கார்ந்து இருந்தோம். படத்தை போய் காமிங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க. அவங்க கட்சியில கூட இவ்வளவு ஈக்குவலா அவங்க இடம் கொடுக்கல. அதனால அவர் இப்ப பயந்து போய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு திருமாவளவன் இடஒதுக்கீடுக்காக நீங்கள் போராடினீர்கள். பேக்வர்ட் கமிஷனுக்கு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியை கொடுத்ததே மோடி தான். நீங்க எல்லாம் ஆட்சியில இருந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து அதெல்லாம் செய்யல. 80 கோடி மக்களுக்கு அரிசி கொடுத்து கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள். அரிசிக்கு போராடினீங்களான்னு சொல்றீங்க, தண்ணிக்கு போராடினீங்களான்னு சொல்றீங்க. ஜல்சக்தி மிஷன் என்று எல்லோருக்கும் குடி தண்ணீரை கொடுத்து கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள். நீங்க தண்ணீருக்கு போராடி கொண்டிருக்கிறீர்கள், தண்ணீருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதை நான் மக்களுக்கு தெரிவிக்கிறேன். நிச்சயமா பேசுவோம். அண்ணன் திருமாவளவன் கோட் சூட் போட்டுட்டு ஊர்வலம் நடத்தினார். கோட்டையை பிடிக்க போவது நாங்கள் தான் என்பதை அவருக்கு சொல்லிக் கொள்கிறேன். இல்ல, எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக பலமான கூட்டணி அமையும். அதாவது நான் என்ன கேட்கிறேன், 25 எய்ம்ஸ் கொண்டு வந்தாச்சு. ஒரு எய்ம்ஸையும் கட்டமைப்பதற்கு சில வழிமுறைகள் இருக்கு. பார்த்தா அண்ணனுக்கு பிபின் நகர்ல எய்ம்ஸ் ஒண்ணு இருக்கு. 10 ஆண்டு காலமாக ஒவ்வொரு துறையாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், உங்கள் ஆட்சியில் எய்ம்ஸ் வந்ததா? எய்ம்ஸுக்காக முயற்சி செய்தீர்களா? எய்ம்ஸின் அடிக்கல்லையாவது நாட்டினீர்களா? இல்ல. எய்ம்ஸ் என்ற ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை வருவதற்கே மோடி அவர்கள் தான் காரணம். ஆக முதல் நிலம் கையகப்படுத்துவதில் சில பிரச்சனைகள் இருந்தது. அதையெல்லாம் பார்த்துட்டு அதற்காக படிப்பு தாமதப்படல.
எய்ம்ஸில் படிக்க வேண்டிய குழந்தைகள் ராமநாதபுரத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமா எய்ம்ஸ் வரும். இன்னைக்கு திட்டமிட்டு நாளைக்கு வர்றது எய்ம்ஸ் கிடையாது. பல ஆண்டுகள், பல லட்சமான பேருக்கு அந்நிய நாட்டை விட அதிகமான முயற்சியோடு வசதியோடு வரக்கூடிய எய்ம்ஸ் வந்து கொண்டிருக்கிறது. கட்டிடம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை வைத்து நீங்கள் அரசியல் ஒரு செங்கலை உருவினீங்கல்ல, நீங்க ஆட்சி செய்யும் போது ஒரு கட்டடம் என்று ஒன்று இருந்ததுனாலதான், ஒரு திட்டம் என்று ஒன்று இருந்ததுனாலதான் செங்கலை காமிக்க முடிஞ்சது. செங்கலை நீங்கள் காண்பித்தீர்கள், ஆனால் செங்கோலை நிறுவினோம் பாராளுமன்றத்தில். இது தமிழுக்கு பெருமை. அதனால் எய்ம்ஸை வைத்து இனிமேல் அரசியல் செய்ய வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.